இன்றைக்கி வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வந்து 10 கோடி மக்கள் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் என்ன ஒரே ஒரு இது என்னென்னா உங்கள் நேர்க்க சொல்கிறேன்னா, நிறைய ஸ்டாக் இருக்குது, நிறைய நிறுவனங்கள் இருக்குது. இப்போ எந்த நிறுவனத்தோட ஸ்டாக்கை வாங்கணும் அப்படின்றது எப்படி? எக்ஸ்பென்ஸ் க்ரோத்தை நம்ம சேலரி க்ரோத்தோட கொஞ்சம் கம்மியாக பண்ணிகிட்டே வந்தோன்னா, இப்போ நிஃப்டி 50 இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 26,000 கிட்ட இருக்கு டிசம்பரில். பட் இது எப்போ 1 லட்சம் ஆகும்? ஸ்மால் கேப் வாங்கினா காசு பண்ணிவிடுவேன், நான் 2022 வாங்கினா நான் காசு பண்ணிட்டேன். இதெல்லாம் வந்து ஒரு கான்டெக்ஸ்ட். ஸோ யூஎஸோட அவுட்லுக் எப்படி இருக்குன்னு? யூஎஸ் மார்க்கெட் கண்டினியூ டு அட்ராக்ட் எவ்ரி இன்வெஸ்டர்ஸ், ரைட்? அண்ட் ஐ டெஃபினெட்லி ரெக்கமெண்ட் நம்மளுக்கு நெக்ஸ்ட் 10-20 இயர்ஸ்க்கு க்ரோத் வந்து ரீசனபிளாக இருக்குது. ஏன்னு சொல்லிடுறேன், மார்க்கெட் சம்டைம்ஸ் கொடுக்கும், சம்டைம்ஸ் கொடுக்காது, சம்டைம்ஸ் எடுத்துக்கும். Chat with Casey, chat with Karthik Chidambaram, GR Balaji, First Principles Asset Services. Balaji, வணக்கம். தேங்க்ஸ் கார்த்திக், வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்ஸ்னா என்ன? ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்ன்றது ஒரு கான்செப்ட். பேசிக்கலி இலான் மஸ்க் பார்த்தீங்கன்னா நிறைய யூஸ் பண்ணியிருக்காரு. ஒரு விஷயத்தை லாஸ்ட் லெவலில் வரைக்கும் சப்ஸ்டன்ஸை பிரேக் பண்ணி ஒரு பில்ட் பண்ணுறது தான். ஸோ அதுதான் எங்கள் ஆர்கனைசேஷன் நேம் நாங்கள் திங்க் பண்ணும்பொழுது ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்ஸ் அசெட் சர்வீசஸ்ன்னு வைப்போன்ட்டு. நாங்கள் எந்த பிஸ்னஸில் இருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஒரு வெல்த் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க, வேர் ஒரு பர்சனல் இண்டிவிஜுவலோட ஒரு வெல்த்தை பில்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு ப்ரொப்ரேட்ரி 4S ஃப்ரேம் ஒர்க் மாதிரி, வேர் ஒரு இண்டிவிஜுவல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சுப்பீரியர் இன்கம் க்ரோத்தை நம்ம என்கரேஜ் பண்ணுறோம் இன் டர்ம்ஸ் ஆஃப் அவங்க எப்படி ஒரு அலைன் ஆகணும்ன்ட்டு. அதாவது நிறையா பணம் சம்பாதிக்கணும். ஏன்னா அதுதான் உங்களோட கோர் ஸ்ட்ரென்த்னு சொல்லுவேன். கண்ட்ரோல் தி கண்ட்ரோலபிள். நீங்கள் அதை ஃபஸ்ட்டு நல்லா பண்ணணும். ஸோ டிப்பிக்கல் இந்தியன் எம்ப்ளாயீஸோட ஆவரேஜ் சேலரி க்ரோத் பார்த்தீங்கன்னா 5 to 6%. ஸோ த பெஸ்ட் பீப்புள் ஷுட் ஏர்ன் பிட்வீன் 12 to 15%. ஒரு 5-6 இயர்ஸில் அவங்க இன்கம்மை டபுள் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபுல் உங்கள் கவனத்தை செலுத்துங்க. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் இது. செகண்ட் வந்து ஒரு சிம்பிள் லைஃப் ஸ்டைல். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ ஒரு 50,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன். கரெக்ட். ஒரு 6 வருஷத்தில் ஒரு டபுள் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து சுப்பீரியர் இன்கம் க்ரோத்குள்ளே வந்துடுவீங்க. இது எப்போ பண்ண முடியும்னா, உங்களோட எஃபர்ட்டை வந்து உங்களோட ஃபுல் எனர்ஜி, எஃபர்ட், டைமை, உங்களோட கோர் ஸ்ட்ரென்த் இருக்கும்ல, அது நீங்கள் ஐடியில் இருக்கலாம், ஃபினான்ஸில் இருக்கலாம், இல்லை டாக்டர் இருக்கலாம், அந்த விஷயத்தில் டீப்பாக போய் நல்ல ஸ்கில்லை அக்வயர் பண்ணி உங்கள் இன்கம்மை சூப்பராக க்ரோ பண்ணலாம். அதாவது நம்ம செய்கிற வேலையை நல்லா செய்யுங்க. எஸ், அதுதான் ஒரு எல்லாம் பெரிய கண்ட்ரியோட ஒரு முக்கியமான விஷயம். என்னென்னா, நீங்கள் பண்ணுற ஒரு விஷயத்தை நல்லா பண்ணிங்கன்னா உங்களுக்கு செல்வம் வரும். இது ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து சிம்பிள் லைஃப் ஸ்டைல். சிம்பிள் லைஃப் ஸ்டைல்ன்றது செலவே பண்ணக்கூடாதுன்னு இல்லை, அத்தியாவசிய செலவு கண்டிப்பாக பண்ணணும். உங்களுக்கு என்ன செலவு வேணுமோ அது பண்ணணும். ஆனால் அவன் பண்ணுறான் இவன் பண்ணுறான்னு பண்ணக்கூடாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த சாம்சங் பார்த்தீங்கன்னா இந்த டுவல் ஃபோன், இந்த டபுள் ஸ்க்ரீன் ஃபோன்லாம் வந்துருக்கு 1 லட்சத்துக்கு மேலே. சர்வே வரும்போது சொன்னாங்க 65% ஆஃப் த பீப்புள் இஎம்ஐ எடுத்து வாங்குறாங்க, 4,000 ரூபா கொடுத்து வாங்குறாங்க. 1 லட்சத்துக்கு மேலே ஃபோனு, 4,000 இஎம்ஐ, கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு அவங்க கட்டுவாங்க. அது கட்டி முடிக்கும்போது அந்த ஃபோனும் போயிட்டுருக்கும். இது தேவையா தேவையில்லையான்றது ஒரு செகண்ட் விஷயம். இப்போ இது மாதிரி ஒரு ஃபோன் வாங்கணும் அப்படின்னா ஆமாம் இஎம்ஐலேயே வாங்கக்கூடாது. ஜென்ரலாக ஒரு சின்ன எக்ஸ்பென்சஸ்க்கு இஎம்ஐ வாங்கக்கூடாது. எங்கள் அப்பா வந்து ஒரு நல்ல விஷயத்தை எனக்கு சொல்லிக் கொடுப்பாரு. ஒருத்தர் வந்து 1 கோடி ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்காக என்கிட்ட ஒரு 50 லட்சம் கேட்குறாருன்னா அது தப்பே இல்லையே. ஏன்னா ஒரு பெரிய ப்ராஜெக்ட், நம்ம வீடு கட்டுறோம், கல்யாணத்துக்கு எனக்கு அர்ஜென்ட்டாக காசு வேணும், அது தப்பு இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் அவ்வளோ லிக்விடிட்டி இருக்காது, நம்ம நல்லா சம்பாதிக்கிறவங்க ஆளாக இருந்தாவே. ஆனால் என்கிட்ட வந்துட்டு ஒரு 20,000 கொடு, நான் 1 வருஷம் கழித்து கொடுக்குறேன்னு ஒருத்தர் கேட்டாருன்னா அது வந்து எதை குறிக்குது? 20,000க்கு ரைட். இப்போ நம்ம வந்து போய் பார்க்கும்போது 2 வீலர் லோனில் போய் இஎம்ஐ வருது பார்த்தீங்களா, என்பிஏன்னு சொல்லுவாங்கள்ல 2 வீலரில். ஹையஸ்ட் என்பிஏ ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 2 வீலர் லோன். என்பிஏன்றது என்னது? நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ். இந்த பேங்க் கடன் கொடுத்து கடன் வாங்கும் பொழுது கடன் வராத காசை தான் என்பிஏன்னு சொல்லுவோம். 2 வீலர் லோனில் தான் என்பிஏ தாசி, கிட்டத்தட்ட 10% என்பிஏ வருது. ஏன்னா 1 லட்ச ரூபா வெஹிக்கிளே உன்னால் நம்ம சொந்தமாக வாங்க முடியாத அவங்க தான் அதை இஎம்ஐயில் வாங்குகிறோம். ஸோ அவங்க வல்னரபிளாக இருப்பாங்க. ஸோ செகண்ட் ஒன், சிம்பிள் லைஃப் ஸ்டைலாக வாழணும், நல்லா வாழணும், சிம்பிளாக வாழணும். இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் பண்ணும்பொழுது நல்ல இன்கம்மு, சிம்பிள் லைஃப் ஸ்டைல் வாழ்ந்து அழகாக இருந்தீங்கன்னா சூப்பர் சேவர் ஆகிடுவீங்க. இதுதான் எங்களோட பெரிய இது. ஒரு சூப்பர் சேவர்ன்றது ஒரு 30-40% ஆஃப் அவங்களோட கிராஸ் இன்கம்மை, 1 லட்ச ரூபா நீங்கள் சம்பாதிக்கிறீங்கன்னா ஒரு 40,000 நீங்கள் சேர்த்து வச்சிங்கனாவே நீங்கள் வந்து ஒன் ஆஃப் த குட் இன்வெஸ்டராக ஆகிடுவீங்க. ஏன்னா அந்த 40,000 பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கே உங்களுக்கு கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபா சேர்த்து வச்சுருவீங்க. 10 வருஷத்தில் அது 50 லட்சம். அப்போ நம்ம என்ன சம்பாதிக்கிறோமோ கிட்டத்தட்ட ஒரு 40% 40% பண்ணிங்கன்னா உங்களை வந்து டச்சே பண்ண முடியாது நான் சொல்கிறேன்.
பேர் மினிமம் 25% பண்ணணும். இந்தியா ஆவரேஜாக 20% பண்ணுது. ஸோ இந்தியா வல்லரசு கண்டிப்பாக ஆகிடும். நம்ம வல்லரசு ஆகணும், நம்ம வெல்த்தை க்ரியேட் பண்ணணும்னா ஒரு 30 இஸ் a குட் நம்பர். 40-50 எல்லாம் டச் பண்ண முடிஞ்சதுன்னா ஏர்லி ஸ்டேஜில் டச் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வந்து இன்கமே ஒரு 40,000 இருக்கும். அதில் வந்து ஒரு 50%னா 20,000 சேர்த்து வைக்க முடியாது. ஆனால் நம்ம வந்து 1 லட்சம் போகும்பொழுது ஒரு 30%, சப்போஸ் நம்ம 2 லட்சம் போகும்பொழுது கண்டிப்பாக 50% நோக்கி. ஏன்னா 50%னாவே நீங்கள் 1 லட்ச ரூபா செலவு பண்ண போகிறீங்க, கரெக்டாக? எக்ஸ்பென்ஸ் க்ரோத்தை நம்ம சேலரி க்ரோத்தோட கொஞ்சம் கம்மியாக பண்ணிகிட்டே வந்தோன்னா ஒரு பீரியட் என்ன ஆயிடுவீங்கன்னா நீங்கள் சூப்பர் சேவர் ஆயிடுவீங்க. ஸோ இப்போ அந்த சேமிக்கிறல்ல பணம், கரெக்ட். இப்போ அந்த சேமிக்கிற பணத்தை எதில் கரெக்ட், அந்த லாஸ்ட் தான் ஸ்மார்ட் இன்வெஸ்டிங். எங்களோட அந்த 4S ஓட கான்செப்ட் என்னென்னா, நீங்கள் இந்த 3ஐயும் பண்ணி உங்களோட நல்ல சேவிங்ஸ் பூலை 4th S கேன் பி எனிதிங் ஸ்டார்டிங் ஃப்ரம் FD. ஒருத்தங்க எங்கே ஆரம்பிக்கணும்னா ஒரு சிம்பிள் பிளெயின் வெண்ணிலா நம்மளுக்கு புரிகிற ஒரு ப்ராடக்டில் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது என்றைக்குமே நல்லது. சிம்பிளாக ஆரம்பிச்சு அங்கேருந்து மியூச்சுவல் ஃபண்டில் மேபி SIP ஆரம்பிக்கலாம். நாங்கள் அதில் என்ன பண்ணுறோம்னா ப்ரைமரிலி இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸு, நீங்கள் குளோபலாக பார்த்துருப்பீங்க, நிறைய ட்ராக் பண்ணிக்கிறீங்க. இந்த பிளாக் ராக், ஃபிடெலிட்டி இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பாப்புலர் அங்கே. இங்கேயும் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 200 இண்டெக்ஸ் ஃபண்டு கிட்ட வந்துடுச்சு. யூனிக்கான இண்டெக்ஸ் ஃபண்டு அப்படின்னா இந்த நிஃப்டின்னு சொல்கிறோம்ல, நிஃப்டி 50, நிஃப்டி நெக்ஸ்ட் 50, அந்த அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ணுறது தான் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டு. ஒரு நிஃப்டி 50ன்றது இந்தியாவில் டாப் 50 கம்பெனி பை ஃப்ரீ ஃப்ளோட்னுவாங்க. ஃப்ரீ ஃப்ளோட்ன்றது ஒரு பெரிய கம்பெனியில் எவ்வளோ பங்கு மார்க்கெட்டில் இருக்கோ அதை, பட் கிட்டத்தட்ட நீங்கள் ப்ராடாக டாப் 50 இந்தியா பெஸ்ட் கம்பெனிஸ் தான் நிஃப்டி 50க்குள்ளேயே வரும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ்லேருந்து இருக்குது, நம்ம புது கம்பெனிஸும் இப்போ ஸ்லோவாக வர ஆரம்பிச்சிருக்கு, ரைட்? ஸோ நல்ல கம்பெனிஸ், நல்ல எஸ்டாப்ளிஷ்ட் கம்பெனிஸ் தான் நிஃப்டி 50க்குள்ளேயே வரும். ஸோ அதில் நம்ம வந்து SIP பண்ணலாம் ஸ்டார்டிங், அதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட், அதுக்கப்புறம் PMS, AIF, அந்த மாதிரி நிறைய வெரைட்டி. இப்போ நம்ம ஸ்டார்டிங்கே FDல ஆரம்பிக்க சொல்றீங்க. அதாவது முதல்ல வந்து சேமிப்பு பழக்கத்தை வளர்த்துக்க, அது வந்து ரொம்ப முக்கியம். அதுதான் ஃபர்ஸ்ட் உங்களோட பெரிய ஒரு ஃபோர்ஸ். ஆமா, ஏன்னா அது வந்து பழக்கம் வந்துருச்சுன்னா FD வந்துட்டேன், அதுக்கப்புறம் அடுத்த கிராஜுவேட் பண்றது வந்து SIP வந்து ஒரு நிஃப்டி 50. SIP நிஃப்டி 50ல பண்ணலாம், ஃபண்ட்ஸ்ல கூட பண்ணலாம். நான் என்ன சொல்றேன்னா ஒரு பாசிவ்லியும் பண்ணலாம், ஆக்டிவ்லியும் பண்ணலாம். ஆக்டிவ்ன்றது இப்போ பார்த்தீங்கன்னா பராக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் கோடி மேலே மேனேஜ் பண்ணுறாங்க. ஃபண்ட் மேனேஜர் கிட்டத்தட்ட 12 வருஷமாக அவரே மேனேஜ் பண்ணுறாரு. ஆனால் நிறைய ஃபண்ட் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா ஃபண்ட் மேனேஜர் எவ்ரி 3-4 இயர்ஸ் மாறிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா எங்கள் கிளைண்ட்டுக்கு சிலது வந்து இந்த ஃபண்ட் மேனேஜர் வச்சு ஆக்டிவ் ஃபண்ட்ஸ்லையும் காசு கொடுக்குறோம். சிலது இந்த கண்ட்ரி க்ரோ ஆக போகுது, ரைட்? நம்ம இன்றைக்கி வந்து ஒரு 4 ட்ரில்லியன் எக்கானமி, கிட்டத்தட்ட 350 lakh crores இந்தியாஸ் GDP. கார்த்திக், நம்ம இந்த வருஷம் முடியும் போது 350 lakh crores. இது வந்து ஒரு 3000 lakh crores போகிற இந்த ஜர்னியில் நிஃப்டி 50 ரீசனபிளாக கேப்சர் ஆகும். சிம்பிள் டிசிஷன், ஏன்னா அதில் ஃபண்ட் மேனேஜர் இல்லை. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இங்கே, ஸோ தட் ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச்சாக எடுக்கிறது தான் என் ஹவுஸ் வியூவும் சரி, என்னோட பர்சனாலிட்டியும் என்னென்னா கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக பண்ணி செல்வத்தை பெறுவோன்றது தான். இப்போ நிஃப்டி 50 பற்றி சொன்னீங்க இல்லையா? இப்போ நிஃப்டி 50 இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 26,000 கிட்ட டிசம்பரில் பேசிட்டு இருக்கோம். பட் இது எப்போ 1 லட்சம் ஆகும்? நல்ல கேள்வி. நீங்கள் வந்து இது எப்போ 1 லட்சம் ஆகிறதுக்கு நம்ம ஹிஸ்ட்ரியை பார்க்கணும். நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லாஸ்ட் 30 வருஷத்தில் கிட்டத்தட்ட 12% கிட்ட தான் கம்பவுண்ட் இருக்குது. நிஃப்டியோட ஏர்னிங்ஸ், அந்த ப்ராஃபிட் க்ரோத் கார்த்திக், அதுவுமே கிட்டத்தட்ட 12% கிட்ட தான். அப்படின்னா இந்தியா GDP 10-11, நிஃப்டி கம்பெனியோட ப்ராஃபிட் 12, மார்க்கெட் 12-13, இதுதான் மார்க்கெட் கொடுத்துருக்கு. இந்த 22, 23, 24 தான் மார்க்கெட் கொஞ்சம் நிறைய கொடுத்து எல்லாருக்குமே வந்து 20% பண்ணணும், 30. ஆனால் நீங்கள் வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி பார்த்தீங்கன்னா 12. ஸோ 12% பார்த்தீங்கன்னா எவ்ரி 6 years டபுள் ஆகும் கிட்டத்தட்ட. ஸோ உங்கள் கேள்விக்கு கிட்டத்தட்ட பதில் 12 வருஷம் 25 அப்ராக்சிமேட்டாக வச்சுப்போம். 25 50 ஆகணும், 50 1 லட்சம்ன்றது 12-13 வருஷத்தில் அந்த நம்பர் நடந்ததுன்னா அது மேத். இது நம்ம வயசு மாதிரி தான். இன்றைக்கி 40, 20 வருஷம் கழிச்சு நம்ம எல்லோரும் இருந்தோம்னா நம்ம 60. அது வந்து மேத். ஸோ இந்த ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆகும்பொழுது கிட்டத்தட்ட நம்ம அந்த நம்பர் பார்ப்போம். என்னன்னா இது வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்காது. 2 வருஷம் ஒன்றுமே நடக்காமல் இருக்கலாம். கண்ட்ரி நல்லா இருக்கணும். அதை லாஸ்ட் 20-30 இயர்ஸாக நல்லா பண்ணியிருக்காங்க. 12-13ன்றது ஒரு சிக்னிஃபிகண்ட் ரிட்டர்ன். ஏன்னா நீங்கள் இன்றைக்கி FDலே பார்த்தீங்கன்னா 6% ஆனும்போது 12 வருஷம் ஆகும் டபுள் ஆகிறதுக்கு. இங்கே வந்து 5-6 வருஷத்தில் ரீசனபிளாக டபுள் பண்ணலாம். ஆனால் நோ கேரண்டி, நோ வாரண்டி. ஏன்னா ஒன்றாவது கேள்வி என்கிட்ட எல்லாரும் கேட்பாங்க, கேரண்டி கொடுக்க முடியுமா? நாளைக்கு காலையில் நம்ம இருப்போன்றதுக்கும் கேரண்டி இல்லை. ஸோ பங்கு சந்தையில் கேரண்டியெல்லாம் யாருமே கொடுக்கவும் கூடாது, கொடுக்கவும் கூட மாட்டோம். ஆனால்
கொடுத்துருக்கா பார்த்தீங்கன்னா 12-13% கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் கேட்ட அந்த நம்பர் வந்து ஒரு 12-13 இயர்ஸில், ஸோ இன்னைக்கு 2025-6 கிட்ட இருக்கிறோம். 2040 ஐ திங்க் வி ஷுட் பி ஏபிள் டு see this நம்பர். சூனர் இஸ் பெட்டர். ஆஸ் அன் இன்வெஸ்டர் நம்மளோட எதிர்பார்ப்பு என்னென்னு, ஆனால் கண்ட்ரி ஒரு நல்ல விக்கெட்டில் இருக்குது. இந்த கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபிஸ்கல் பாலிசி எல்லாம் நல்லா வச்சு ஓரளவுக்கு நல்ல விக்கெட்டில் இருக்குது. ஒரு ரீசனபிளாக நம்ம கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ இப்போ ரூல் ஆஃப் 72 மாதிரி 72 டிவைடட் பை த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இந்த ரூல் ஆஃப் 70 எனிதிங் அபவுட் 10 இஸ் a வெரி குட் ரிட்டர்ன். ஏன்னா 6-7 வருஷத்தில் டபுள் பண்ணுறதுன்றது சும்மா இல்லை. ஸோ நம்ம வந்து முன்னாடி நான் எஃப்டியே 12% வச்சுருந்தேன். நீங்கள் முன்னாடி எஃப்டி 12% இருந்தது, இன்றைக்கி எஃப்டி 6, எஃப்டி 4க்கு போகும். ஏன்னா ஒரு பெரிய கண்ட்ரி ஆகும் பொழுது உங்களுக்கு ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து கம்மியாகிட்டே தான் வரும். அது வந்து கண்டிப்பாக நீங்கள் எல்லா யூஎஸ் மார்க்கெட்டில் ட்ராக் பண்ணியிருக்கலாம், ஜப்பானில் ட்ராக் பண்ணியிருக்கலாம். ஜப்பானில் லாங் பீரியடில் 0 இருந்திருக்கு. ஸோ நம்ம வந்து எஃப்டியை மட்டுமே நோக்கி இருக்கக்கூடாது. ஸோ நம்ம வந்து எஃப்டி கண்ட்ரிலேருந்து இன்றைக்கி எஃப்டியில் பார்த்தீங்கன்னா 240 லட்சம் கோடி பேங்க் டெபாசிட்ஸ் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்டில் 80 லட்சம் கோடி. நான் 20 வருஷம் இண்டஸ்ட்ரி வரத்துக்கு முன்னாடி ரொம்ப சின்ன இண்டஸ்ட்ரி. இன்றைக்கி வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வந்து 10 கோடி மக்கள் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ப்ரிடாமினெண்ட்டாக பீப்புள் ஆர் ஸ்டார்டிங் வித் எஸ்ஐபி, விச் இஸ் குட். ஆனால் என்ன ஒரே ஒரு இது என்னென்னா, உங்கள் நேருக்கு சொல்கிறேன்னா, எக்ஸ்பெக்டேஷனை கம்மி பண்ணிக்கோங்க. இந்த லாஸ்ட் 3-4 இயர்ஸ் ஆஃப் திஸ் 21-24 மாதிரிலாம் ரிட்டர்ன் வராது. அது வந்து ஒரு அபரேஷன், ஒரு நல்ல காலம்னு சொல்லலாம். கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா நிறைய கடன் வாங்கி எக்கானமியில் இன்ஃப்யூஸ் பண்ணதுனால க்ரோத் ரிவைவ் ஆச்சு, மார்க்கெட்டும் கடகடன் ரிவைவ் ஆச்சு. இந்த ஸ்மால் கேப் சொல்கிற இந்த சின்ன கம்பெனிஸ்லாம் பயங்கரமாக ரிவைவ் ஆச்சு. ஆனால் ஓவர் எ பீரியட் ஒரு 12 13-14 வந்ததுன்னா கொடுத்துருக்கா பார்த்தீங்கன்னா, பாஸ்டில் நல்ல ஃபண்ட்ஸ் 20 கூட கொடுத்துருக்கு. அது வரும்பொழுது போனஸாக நம்ம எடுத்துக்கணும். நம்ம எதிர்பார்ப்பு 12-13 இருக்கும் பொழுது ஒரு சந்தோஷமாக அதை என்ஜாய் பண்ணுவோம். மேலே எக்ஸ்ட்ரா வருது ஒரு போனஸ். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி 10% நல்ல ரிட்டர்ன் தான். ஏன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தோம்னா அந்த கார்பஸ் பெருசாச்சுன்னா இப்போ 1 லட்சத்துக்கு 10% 10,000 ரூபா. கரெக்ட். அதே 10 லட்சத்துக்கு 1 லட்சம், 1 கோடிக்கு 10. இன்னொன்று நீங்கள் சொன்ன ரொம்ப 10% நம்ம எப்படி பார்க்கணுன்னா, நம்ம இன்ஃப்ளேஷனும் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த நீங்கள் ஒரு 2013-14 இன்ஃப்ளேஷனில் நம்ம இன்ஃப்ளேஷனே 10% இருந்தது. காய்கறி விலைலாம் பயங்கரமாக ஏறிச்சு, எல்லா விலையும் ஏறிந்தது. இப்போ இன்ஃப்ளேஷன் மேண்டேட் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஆர்பிஐயில் செட் பண்ணது 4% இன்ஃப்ளேஷன் +or-2%. அப்படின்னா நம்ம பேண்ட் எங்கே இருக்கோன்னா 4-6-2 இதுதான் நம்மளோட பேண்டு. 4 தான் நம்ம டார்கெட் பண்ணுறோம். ஸோ 10 நம்ம பண்ணுறோம், 4 இன்ஃப்ளேஷன், அப்போ 6 கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு ரியல் ரிட்டர்ன் கிடைக்குது. ஸோ இந்த 4ன்றது ஒரு அக்ரிகேட். மேபி உங்கள் இன்ஃப்ளேஷன் இன்ஃப்ளேஷன் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கலாம். ஆனால் கண்ட்ரியில் ஒரு டார்கெட்டட் இன்ஃப்ளேஷன் 4 அனும்பொழுது உங்கள் ரிட்டர்ன் 10 or 12 பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 8-9% இன்ஃப்ளேஷனோட. எப்போவுமே நம்ம அந்த ரியல் ரிட்டனை தான் பார்க்கணும். இதே இன்ஃப்ளேஷன் 10 இருந்து நீங்கள் 10 பண்ணிங்கன்னா நீங்கள் ஒன்றுமே இல்லை, பணவீக்கமும் உங்களோட ரிட்டர்னும் ஒன்றா இருக்குது. ஸோ இந்தியா இன்ஃப்ளேஷன் வந்து கொஞ்சம் கம்மியாகிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம இன்றைக்கி சின்ன எக்கானமியில், நான் சொன்ன மாதிரி 340 லட்சம் கோடி எக்கானமி, நம்ம வந்து பெரிய எக்கானமி ஆகிட்டோம். அதனால் அந்த இன்ஃப்ளேஷன் நம்பரும் அவ்வளோ ஷாக் இல்லை. இந்த மெட்ரோ வந்திருக்கு, நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வரும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் வந்து டெய்லி காரில் போகணும் அவசியம் இல்லை, டக்குன்னு ஏறி 30 ரூபா கொடுத்து மெட்ரோவில் போயிடலாம். இப்போ உங்களோட பர்சனல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஃப்ளேஷன் கம்மியாகுது. இதுதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வர 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 இன்ஃப்ளேஷன் வந்து என்ன ஆகும்னா பொறுமையாக, இது எல்லா உலகத்துலேயும் நடந்தது, இப்போ இந்தியாலையும் நடக்குது. மெட்ரோ மாதிரி ஒரு சிறந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் கிடைச்சது நம்மளோட எஃபெக்ட், பெரிய எஃபெக்ட். இது மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குமே கண்டிப்பாக ஒரு நல்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன்றது ஃப்ரிக்ஷன்வாங்க. நம்ம இங்கேருந்து அந்த இடத்துக்கு போகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகுது. இப்போ அதே 1/2 மணி நேரம் ஆகும்பொழுது உங்கள் 1/2 மணி நேரம் டைம் சேவ் ஆகும்பொழுது நீங்கள் அதை ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணுவீங்க. அப்போது அவங்களோட எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆகுது, ரைட்? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரோத்தை வச்சு தான் ஒரு கண்ட்ரியை பில்ட் பண்ணுறாங்க. ஆனால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 8-10 வருஷம் ஆகும். நம்ம சென்னை மெட்ரோவே பார்த்துருப்போம், ஒரு ஸ்டேஜ் ஆரம்பித்து முடியறதுக்குள்ளே 8 வருஷம் ஆகும். ஆனால் இதை பண்ணலன்னா நீங்கள் 20 வருஷம் கழிச்சு க்ரோத் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் மூவ் ஆக முடியாது. நீங்கள் இன்றைக்கி பெங்களூர், பாம்பே போனீங்கன்னா உங்களுக்கு புரியும், கார் வச்சுருந்தாலுமே நீங்கள் கார் ஓட்ட முடியாது. ஏன்? டிராஃபிக். அதனால தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெட் க்ரோத். ஸோ இந்த கவர்மெண்ட் லாஸ்ட் 10 இயர்ஸ்லேயும் என்ன கன்சிஸ்டண்ட்டாக பண்ணாங்கன்னா, கன்சிஸ்டண்ட்டாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஃபண்ட் பண்ணி ஆனால் அதோட பலன் நம்மளும் பார்க்குறோம். நான் வந்து ஒரு பெரிய மெட்ரோ ஃபேன். கிட்டத்தட்ட 300 கோடி ஆகும் 1 கிலோமீட்டர் கட்டுறதுக்கு. என் வீடு 10 கிலோமீட்ரு. ஸோ 3000 கோடி என்னோட ஜர்னி. நான் தான் சொல்லுவேன், அவ்வளோ காசு கட்டியிருக்காங்க. நம்ம அதை யூஸ் பண்ணி காரில் போகாமல் ஜம்முன்னு போகலாம், 24 ருபீஸ். ஸோ எல்லாமே அதோட எஃபெக்ட் இருக்குது. ஆனால் லாங் டேர்மில் தான் அந்த எஃபெக்ட் வரும். ஸோ ஓவர் அ பீரியட் ஃபிக்ஸ்டு டெபாசிட் ரேட்ஸ் வில் கோ டவுன் ஃபர்தர். இன்னைக்கு 6-7 ரேட் கம்மியாகும். அது 10 இருந்து இப்போ 6-7 வந்துடுச்சு. 7 5-4 கூட போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நம்ம அப்போது பங்கு சந்தை மூலிமா ஒரு 10-12 பண்ணிகிட்டே இருந்தோம்னா, அதனால தான் எஃப்டியும் வச்சுக்கணும்,
பங்குச்சந்தையும் வச்சுக்கணும். இன்றைக்கி வந்து முன்னாடி வந்து எஃப்டி மட்டும் இருந்தது, இன்றைக்கி பங்குச்சந்தையிலையும் கண்டிப்பாக மியூச்சுவல் ஃபண்டில் எக்ஸ்போஷர் எடுத்துகிட்டு இருக்காங்க, விச் நல்ல விஷயம் தான். ஆனால் இதெல்லாம் லாங் டேர்ம் அசெட், 4, 5, 10 வருஷத்தில் தான் பலன் வரும் தவிர 1 வருஷம் 1 மாதம் நாளைக்கு ஒன்றுமே நடக்காது. ஸோ லாங் டேர்மில் கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்ல ரிட்டர்ன் இருக்கும், ஆனால் மார்க்கெட் ரிஸ்க் கண்டிப்பாக உண்டு. இப்போ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை, சேமிப்பு பழக்கத்தை கற்றுக்கிட்டேன், நல்லா சேமிக்கிறேன், எஃப்டியில் பண்ணுறேன். கரெக்ட். அடுத்து நான் பண்ண போகிறது வந்து இண்டெக்ஸ் ஃபண்டு. கரெக்ட். இப்போ நான் இண்டெக்ஸ் ஃபண்டு பண்ணுறதுனா இப்போ நிஃப்டி 50 தான் வாங்குறேன், அது வாங்குறது சுலபம் தான், ரைட்? இப்போ நான் யூடிஐ போகலாம், இல்லைனா எது வேணாலும் போகலாம். ஸோ அது மாதிரி பண்ணிடலாம். இப்போ உங்களை மாதிரி ஒரு நிறுவனத்துக்கிட்ட வரணுன்ற அவசியம் கிடையாது. நல்ல கேள்விதான். இண்டெக்ஸே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி 100 இண்டெக்ஸ் மேலே இருக்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து 9% போயிருக்கு YTD. அதே ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் -4%, கிட்டத்தட்ட 13%. இது இண்டெக்ஸ் மட்டும். சில இண்டெக்ஸ் எல்லாம் இப்போ ரியாலிட்டி இண்டெக்ஸ் அந்த மாதிரி இண்டெக்ஸ் இல்லை. பட் நான் என்ன கேட்குறேன், வெறும் நிஃப்டி 50 தான் பண்ணுறேன். அப்படி நீங்கள் நிஃப்டி 50 மட்டும் பண்ண தேவையில்லை. ஏன்னா சம்டைம்ஸ் நிஃப்டி 50ல இருக்கிற கம்பெனிஸ் வெரி மெச்சூர்டு கம்பெனிஸாக இருக்கும்பொழுது நிஃப்டி 50 கூட ஒரு 5 இயர்ஸ் ரிட்டர்ன் கொடுக்காம இருக்கலாம். ஆனால் பர்டிகுலர் இண்டெக்ஸ் வந்து உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம். ஒரு பேங்க் ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தீங்கன்னா அது இல்லை. ஏன்னா 10% அது வந்து அக்ரிகேட் தான். உங்களுக்கு 5 வருஷம் ரிட்டர்ன் வராத பீரியட் கூட இருக்கு. 5 வருஷம். ஆமாம், ரைட்டா? அதனால இண்டெக்ஸில் போடுறது தப்பு இல்லை, ஆனால் இண்டெக்ஸ் மட்டும் போடுறது தப்பாயிடும். ஏன்னா இண்டெக்ஸ் வந்து ஒரு பாசிவ் ஸ்ட்ரக்சர், ஆக்டிவ் ஸ்ட்ரக்சரில் நல்லாவே பண்ணலாம். ஸோ ஒரு காம்பினேஷன் ஆஃப் இண்டெக்ஸும் ஒரு ஆக்டிவ் வில் மேக் லாட் மோர். தவிர நான் இண்டெக்ஸ்லேயே இருப்பேன்னா, நீங்கள் ஜப்பான் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இண்டெக்ஸ் 30 வருஷமாக எங்கேயுமே போகல. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வர ஆரம்பிச்சதுன்னா நீங்கள் என்ன ஆகிடும்னா, நீங்கள் நல்லா சூப்பர் சேவர், ஸோ உங்கள் சேவிங் நல்லா இருந்திருக்கும், ஆனால் அங்கே வந்து ப்ரொடக்டிவிட்டி வந்திருக்காது. ஸோ என்னோட பேசிக் இது என்னென்னா, இண்டெக்ஸில் போடுறது தப்பே இல்லை, அது ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட். ஒரு குட் எக்ஸ்போஜர் இருக்கணும், லோ காஸ்ட்டு கூட. ஆனால் நல்ல ஃபண்ட் ஹவுசஸ், நல்ல ஃபண்ட் மேனேஜர்லாம் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ்க்கு மேலே 3-4%. நானே என்னோட பழைய இன்ஸ்டியூஷனில் when we run funds, we did phenomenally well in Solitaire or a True Blue with Shyam. So over a period, ஒரு நல்ல ஆக்டிவ் மேனேஜர் கேன் ஜென்ரேட் 3-4% ஆல்ஃபா ஃபார் a long period. ரிஸ்க்கு கூட கம்மி பண்ணலாம். சம்டைம்ஸ் இண்டெக்ஸில் கூட ரிஸ்க் ஜாஸ்தி இருக்கும். இன் டர்ம்ஸ் ஆஃப் எஸ் பேங்க் கூட இண்டெக்ஸில் இருந்தது, ஜஸ்ட் டு கிவ் யூ ஒரு கன்ஸ்ட்ரக்ட். ஸோ சம்டைம்ஸ் as a ஃபண்ட் மேனேஜர் ஆர் இண்டிவிஜுவல், ரைட், அந்த மாதிரி ஸ்டாக்கில் நம்ம எக்ஸ்போஷர் ஏன் எடுக்கணுன்ற ஒரு கேள்வியும் நம்ம கேட்க வேண்டியது இருக்குது. ஸோ இண்டெக்ஸ் இஸ் a good starting point like an SIP, but not a good ending point, I would say. பட் இப்போ ஜப்பான் பற்றி சொன்னீங்கல்ல, இப்போ அந்த 1990ல இருந்து இப்போ கிட்டத்தட்ட இந்த 20-30 வருஷம் அதே அந்த நிக்கின்றது வந்து அப்படியே தான் ஃப்ளாட்டாக இருக்கு. அது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் இல்லை. இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 1990ல போட்டிருக்கேன், லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்னு சொல்கிறோம், பண்ணியும் நீங்கள் 30 வருஷம் வந்து பணம் பண்ணல, அப்போ என்ன பண்ணுறது? எக்ஸாக்ட்லி இதை தான் சொன்னேன். ரொம்ப குருட்டுத்தனமாக நான் வந்து பாசிவ் பண்ணுறேன், நானே பண்ணிக்கிறேன்றது என்னென்னா, இண்டெக்ஸை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். ஸோ நம்ம இண்டெக்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 37-40% பேங்கிங், 10% ஐடி, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோ, FMCG, ஃபார்மா, அதுக்கப்புறம் எல்லாமே. ஸோ இந்த 5 தான் உங்களோட பெரிய காம்போசிஷன். சப்போஸ் ஃபார் நெக்ஸ்ட் 6-7 இயர்ஸ் பேங்கிங்கும் ஐடியும் பண்ணலன்னா உங்களோட பாதி காசு அங்கேயே இருக்கும், ரைட்? ஸோ அது ஒரு வியூ எடுக்கணும். இதனால தான் தட் இஸ் அப்போ என்ன நடந்தது, அவங்களுக்கு வந்து பேங்கிங்கும் ரியல் எஸ்டேட் எக்ஸ்போஷர் நிறைய இருந்தது ஜப்பான் இண்டெக்ஸில். அது பபிள் பர்ஸ்ட் ஆன உடனே கிட்டத்தட்ட 20-30 வருஷத்தில் இன்வெஸ்டர்ஸ் காசே பண்ணலை. இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்னா காசு பண்ணியிருக்கலாம் அந்த ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்ஸில். அதனால தான் இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங்கில் என்ன பார்க்கணுன்னா, இண்டெக்ஸ் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் ஆகிருக்கு, இண்டெக்ஸோட கான்ஸ்டியூஷன் ஃபேவரபுளாக இருக்கா, அதை பார்த்து பண்ணுறது ஒரு புத்திசாலித்தனம். அதனால தான் சொல்லுவேன், எல்லாமே ரிக்வயர்டு இருக்கும். ஓவர் எக்ஸ்போஸ் ஆகும்பொழுது பேங்கிங் நல்லா பண்ணலன்னு ஒரு வியூ எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்தியாவில் இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங்கே பண்ணக்கூடாது. ஏன்னா 1/3 ஆஃப் யுவர் என்டையர் மணி இஸ் ஒன்லி இன்டு பேங்க்ஸ். நிஃப்டி 50ல. ஆமாம், நிஃப்டி 50ல மட்டும் இல்லை, நீங்கள் நிஃப்டி 500ல எடுத்தீங்கன்னா கூட 27% பேங்க்ஸ். ஏன்னா பேங்கிங் தான் பெரிய இது. ஒரு க்ரோயிங் எக்கானமியில் பேங்கிங் தான் எப்போவுமே இருக்கும். அதனால தான் ஒரு டைம் இண்டெக்ஸ் மேக் சென்ஸ், ஒரு டைம் நான் இண்டெக்ஸ் மேக் சென்ஸ். ஸோ ஒரு நல்ல காம்போசிஷன் இஸ் அ ஐடியல் ஸ்டேட் ரதர் தேன் டேக்கிங் இந்த சிங்குலர் வியூ சொல்லுவாங்க தெரியுமா, அதை தான் பண்ணுவேன் இதை தான், அதெல்லாம் வந்து பேசுறதுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். நம்ம பர்சனல் போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்கணும்னா, ஒரு கலவையாக எப்படி நம்ம ஒரு சாப்பாடு சாப்பிடும்பொழுது ஒரு 4 கறி அது சாப்பிட்டு கடைசியாக ரசத்தோடு முடித்து நம்மளை அதை முடிக்கிறோமோ, அது மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோவில் ஒரு 6-7 விஷயங்கள், இண்டெக்ஸும் இருக்கணும், கொஞ்சம் கோல்டு இருக்கணும், கொஞ்சம் ஓவர்சீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும். அப்போது நம்ம வந்து விக்ட்ரியை ரீசனபிளாக அச்சீவ் பண்ணுவோம். கரெக்டாக? இப்போ ஜப்பானில் வந்த நிலைமை இப்போ இந்தியாவில் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா?
இப்போ வந்து அதுதான் நீங்கள் அந்த ரிட்டர்ன் கேட்டிங்களா அது மாதிரி தான். ஆனால் என்ன நடந்ததுன்னா ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் காம்போசிஷன் ரொம்ப தப்பாக போச்சு. இங்கே அந்த மாதிரி இப்போதைக்கு இல்லை, ஆனால் நம்ம மெஷர் பண்ணணும். யூஎஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸ் 7ஓட வெயிட் போயிட்டுருக்கு. ஸோ எல்லா இடத்துலையுமே ஒன்று ஒரு செக்டர் வெயிட் 40-50% போயிடுது, இல்லைனா அந்த 7-8 ஸ்டாக்கோட வெயிட் 50% போயிடுது. அப்போ உங்களோட ஃபியூச்சரே ஒன்று இந்த செக்டரை நோக்கி இல்லைன்னா இந்த ஸ்டாக்கை நோக்கி தான் இருக்குது. ஸோ நம்ம அதை கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயந்தான். ஆனால் இந்தியாவில் ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு நெக்ஸ்ட் 10-20 இயர்ஸ்க்கு க்ரோத் வந்து ரீசனபிளாக இருக்குது. ஏன்னு சொல்லிடுறேன், பாப்புலேஷன் க்ரோத் இஸ் த ஃபஸ்ட் டிரைவர். நம்மளுக்கு பாசிட்டிவ் பாப்புலேஷன் க்ரோத் 1-1.5%. ஸோ நம்மளோட அந்த 6-7% ஜிடிபி எங்கேருந்து வருதுன்னா பாப்புலேஷன் க்ரோத், ப்ரொடக்டிவிட்டி க்ரோத் பண்ணுவோம். நான் சொன்னல, நீங்கள் மெட்ரோவில் போகிறதுனால அரை மணி நேரம் சேவ் பண்ணி நீங்கள் ஒரு வீடியோ பண்ணுறீங்கன்னா அதில் ஒரு ப்ரொடக்டிவிட்டி வருது. மெட்ரோ சொன்னீங்களா, இது ஆக்சுவலாக மேபி ஆஃப் டாப்பிக்காக இருக்கலாம், பட் கண்டிப்பாக நான் ரிலேட் பண்ணிக்கிறேன். என்னன்னா இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணாநகர்லேருந்து திருவேற்காடு போகிறதுக்கு ஆல்மோஸ்ட் 1 hour ஆயிடுது. கரெக்ட். ஏன்னா அந்த வேலையே ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 15 நீங்கள் அப்போ இருந்து படிக்கலாம், திங்க் பண்ணலாம், எல்லாமே ப்ரொடக்டிவிட்டி தான். ஸோ பாப்புலேஷன் க்ரோத் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி க்ரோத் தான் உங்கள் ஜிடிபி. அதனால தான் இந்தியா பாப்புலேஷன் க்ரோத்தை நம்ம மாற்ற முடியாது அன்லெஸ் ஒரு சினாரியோ சுனாமி அந்த மாதிரி ஏதோ ஒரு அன்டுவர்ட்ஸ் இன்சிடென்ட் நடந்து நம்ம மக்கள் க்ரோத் அதெல்லாம் நம்ம யாரும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, ரைட்? ஸோ ரீசனபிளி இந்தியா க்ரோயிங் 6-7% இஸ் தேர். ஸோ வி நாட் கோயிங் தட் பாத் இஸ் ஆல்சோ ரீசனபிள் எஸ்டிமேட். ஆனால் நம்ம அதுக்காக வந்து நான் கண்ணை மூடி எல்லாத்தையும் ஒரே இதுவாக பண்ணுவோன்னு பண்ண முடியாது. எவ்ரி 2 years என்ன நடக்குதுன்னு ஒரு செக் வச்சுக்கணும், ஓரளவுக்கு இன்ஃபர்மேஷன். இன்றைக்கி இன்வெஸ்டரோட பெரிய கன்சர்ன் என்ன தெரியுமா? வி ஆர் ஓவர் இன்ஃபர்மேஷன். 100 விஷயங்கள் வருது. ஸோ நான் எப்போவுமே ஒன்று சொல்லுவேன், கமெண்டேட்டர் யார், பிளேயர் யாருன்ற அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணாத வரைக்கும் அது பிரச்சனை. ஒரு பிளேயர் பேசலாம், ஏன்னா அந்த பிளேயர் விளையாடி இருக்காங்க, 20 வருஷம் விளையாடி இருக்காங்க, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். லாட் ஆஃப் கமெண்டேட்டர்ஸ் ஏதோ 2-3 இதை பார்த்துட்டு பேசுறது, ரைட்? இன்வெஸ்டரோட இது என்னென்னா, கமெண்டேட்டர்ஸோட பிளேயரோட அலைன் ஆகி எக்ஸ்பெக்டேஷனை கரெக்டாக வச்சுக்கிட்டு லாங் டேர்ம் ட்ரெண்டில் நான் சொன்ன மாதிரி 10-12% நீங்கள் எங்கே பார்த்தாலுமே இருக்கும். அதோடு இருக்கும்போது கண்டிப்பாக தே கேன் அச்சீவ். டிசிப்ளின் வில் டேக் ஓவர். இது வந்து இந்த ஃபோர்ஸ் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நம்ம 20-30 இயர்ஸ் யாருக்குமே அந்த விசிபிலிட்டி கிடைக்காது. பட் ரீசனபிளாக ஐ திங்க் கண்ட்ரி இஸ் இன் அ குட் விக்கெட், ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. ஸோ ஹோப் ஐ ப்ரே தட் அந்த நிலைமைக்கு நம்ம போகாமல் இருப்போம். ஆனால் நம்ம ப்ரூடெண்ட்டாக நம்ம விஜிலண்ட்டாக இருக்கணும், அதுவும் நம்ம கடமை. ஏன்னா காசு நம்புது. இப்போ காசு நம்புது கண்டிப்பாக. ஸோ யூஎஸோட அவுட்லுக் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஓகே, யூஎஸோட அவுட்லுக் பார்த்தீங்கன்னா எக்கானமி மார்க்கெட் நான் 2ஆக டிவைட் பண்ணுறேன். ஃபெட் பாலிசியும் நடந்திருக்கு, ரேட் கட் கொடுத்துருக்காங்க, ஃபியூ மோர் ரேட் கட்ஸும் 2026 எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அங்கே வந்து ஒரு ஸ்லைட் மிக்ஸ்டு க்ரோத்து தான். அவங்களோட ஆவரேஜ் க்ரோத் எக்ஸ்பெக்டேஷன் ஃபார் லாங் பீரியட் பார்த்தீங்கன்னா 1.9% ஜிடிபி க்ரோத். இதுதான் யூஎஸோட லாங் டேர்ம் எக்ஸ்பெக்டேஷன் பை ஃபெட். ஆனால் நெக்ஸ்ட் இயர் வில் பி லைக் 2.2லேருந்து 2.4% க்ரோத் வரதுக்கு. அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் வில் பி லிட்டில் மோர் பெட்டர் க்ரோத் தேன் தேர் லாங் டேர்ம் ஆவரேஜ். இன்ஃப்ளேஷனும் ஓரளவுக்கு மாடரேட்டாக தான் இருக்குது ஃப்ரம் அ எக்கானமி. அங்கே ஒரு பெரிய இது என்னென்னா, இந்த ஏஐ லெட் க்ரோத் இஸ் சிக்னிஃபிகண்ட். நீங்கள் இந்த Q2 ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைசிங்லி நம்ம இந்தியா க்ரோத் ஸ்டோரி சொல்கிறோம். யூஎஸ்லேயுமே இந்த மேக்ஸ் 7ஓ இல்லை இந்த ரிலேட்டட் கம்பெனிஸ் ஆர் டூயிங் எக்ஸ்ட்ரீம்லி வெல். அவங்களோட ஆவரேஜ் S&P EPS க்ரோத் பார்த்தீங்கன்னா 14% நெக்ஸ்ட் வருஷம். ஸோ ஈவன் தோ எக்கானமி 2% க்ரோ ஆனாலுமே இந்த நல்ல கம்பெனியோட க்ரோத் ரேட் பார்த்தீங்கன்னா 14%. அதில் இந்த மேக்ஸ் 700 சொல்கிற இந்த பாப்புலர், என்விடியா, ஆப்பிள் எல்லாமே இவங்களோட ஆவரேஜ் க்ரோத் பார்த்தீங்கன்னா 20%. ஸோ அவங்க நல்லா க்ரோ பண்ணுறாங்க. ஆனால் இன்றைக்கி என்னன்னா, புல்ரன் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது, வேல்யூவேஷன் எக்ஸ்பென்சிவ். ஸோ இன்றைக்கி மாடரேட் ரேட்டை நாங்கள் எதிர்பார்க்கலாம், ஆனால் அங்கே ஃபண்டமெண்டல் இருக்குது, க்ரோத் இருக்குது. அதனால தான் யூஎஸ் மார்க்கெட் கண்டினியூ டு அட்ராக்ட் எவ்ரி இன்வெஸ்டர்ஸ், ரைட்? And I definitely recommend having a small exposure to these markets are very important. ஏன்னா அந்த பிளே இந்தியாவில் இல்லை. நீங்கள் வந்து அந்த ஏஎல்எட் பிளே எல்லாம் நம்ம இந்தியாவில் இல்லை. 1-2 ஃபண்டில் எக்ஸ்போஜர் இருக்குது. இப்போ பிபிஎஃப்எஸ் ஃபண்ட் மாதிரி எடுத்திங்கன்னா 10% எக்ஸ்போஜர் வச்சுருக்காங்க, ஆல்ஃபபெட் அந்த மாதிரி சில கம்பெனிஸில். அதர்வைஸ் ப்ரிடாமினெட்லி நம்ம S&P 500ஓ இல்லை நாஸ்டாக்கோ வாங்கி தான் அந்த எக்ஸ்போஜரை கேப்சர் பண்ணணும். டீசென்ட் ஈஸி ரன் ஆயிடுச்சு. ஸோ 2026 வில் பி லைக் மோர் ஆஃப் அ மாடரேட் ரிட்டர்ன். ஆனால் க்ரோத் அங்கே இன்னும் ஸ்டில் விசிபிளாக இருக்குது. ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்குது. 20% க்ரோத்துங்க. ஓகே, 20% நம்ம க்ரோத் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார் நம்மளோட இபிஎஸ் எஸ்டிமேட் ஃபார் FY 27 பார்த்தீங்கன்னா 1260 நிஃப்டிக்கு. ஸோ க்ரோத் 14%. ஸோ நம்மளும் 14%, S&P 500ம் 14%. ஸோ நம்ம வந்து டெவலப்பிங் க்ரோயிங் எக்கானமியும் 14% தான் கார்பரேட் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அங்கே டெவலப்ட் நேஷன்லேயும் அந்த பர்டிகுலர் 500 கம்பெனியும் இல்லை இந்த பர்டிகுலர் 7 கம்பெனியும் நல்லா க்ரோ பண்ணுறாங்க. ஸோ ஐ திங்க் க்ரோத் வர்றதுனால அது வந்து பபுள்னு ஒரு வார்த்தை வரும்போது என்ன ஆகும்னா,
க்ரோத்தே இல்லாமல் ப்ரைஸ் மேலே போச்சுன்னா அது பபுள் ஆகிடும். ஏன்னா ஃபண்டமெண்டல்ஸ் இல்லை. இங்கே ஃபண்டமெண்டல்ஸ் க்ரோத் இருக்குது, ஆனால் எக்ஸ்பெக்டேஷனும் ஜாஸ்தி. அதனால் நம்ம கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும், தவிர ஜீரோவாக இருக்கிறது வந்து அட்வைசபிள். இப்போ சைனா எப்படி? சைனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் பாக்ஸ். கண்டிப்பாக சைனா இன்னோவேஷனில் பயங்கரமாக கேட்சப் பண்ணிட்டாங்க. நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அப்பார்ட் ஃப்ரம் யூஎஸ், சைனா இஸ் ரியலி ரைட். அந்த டீப் சீக் அதை நம்ம பார்த்தோம், சிக்னிஃபிகன்ட்லி தேவ் ஸ்கேல்ட் அப். சைனாவில் ஒரே விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஃப்ளோ ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து டக்குன்னு நல்லா வரும், டக்குன்னு மாறிடும். ஸோ கொஞ்சம் ஹை பீட்டா மார்க்கெட்னு நம்ம சொல்லுவோம். அதனால் ஒரு ரிஸ்கியான ஒரு பொசிஷன் தான். வி டோன்ட் ஹவ் எனி ஃபேவரபிள் அவுட்லுக். பட் எஸ், ஆஸ் அந்த கண்ட்ரியில் சில கம்பெனிஸ்லாம் ஃபினாமினலி பண்ணுறாங்க. இன்றைக்கி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஜெர்மனி வாஸ் நோன் ஃபார் எலக்ட்ரிக் வெஹிக்கிள், ரைட்? ஜப்பான் சின்ன கார்ஸ்க்கு பண்ணாங்க, நல்ல பெரிய பெரிய காரில் ஜெர்மனி. ஆனால் இன்றைக்கி உலகத்திலேயே பயங்கரமாக டெஸ்லாக்கு அடுத்தது பண்ணுறது எல்லாமே சைனீஸ். தே ஆர் பிகம் சூப்பர் பவர். மொபைல் ஃபோன்ஸ் சூப்பர் பவர். ஸோ ஐ திங்க் சில இண்டஸ்ட்ரியில் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக தே ஆர் பிகம் வெரி பிக். ஆனால் பங்குச்சந்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து கொஞ்சம் ஓப்பன் எக்கானமி இல்லை. அதனால் அது வந்து எப்படின்னா ஒரு டாக்டிக்கல் ட்ரேடுன்னுவோம், போடணும், காசு பண்ணணும், வந்துடணும். ஏன்னா இப்போ நம்ம வந்து சைனீஸ் எக்ஸ்போஜரும் தேவையா நமக்கு? நாட் நீடட். வி ஆர் நாட் சஜஸ்டிங். ஏன்னா அது வந்து இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ ரொம்ப கம்மி. மியூச்சுவல் ஃபண்ட் வழியாக போடலாம், அதுவும் நிறைய ஃபண்ட்ஸ் இன்றைக்கி அவைலபிள் இல்லை. எங்களுக்கு என்னென்னா சிம்பிளாக 2 பெரிய மார்க்கெட்டில் தான் நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுறோம் எங்கள் கிளைண்ட்ஸை, ப்ரிடாமினெட்லி இந்தியா, யூஎஸ். ஏன்னா இந்த ரெண்டுமே வந்து லாங் ட்ராக் ரெக்கார்ட், ரீசனபிள் கவர்னன்ஸ், இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்டேபிளாக வரும். அதனால் நம்ம எல்லா அசட்டையும் நம்மளால் கேப்சர் பண்ண முடியாது, நம்மளோட ஷார்ட் ஃபால்னு சொல்லிக்கலாம். பட் வி ஆர் கம்ஃபர்டபுள். நம்மளுக்கு தெரிஞ்ச இந்த 2 விஷயத்த பண்ணும்பொழுது போதும். இந்த ரெண்டுமே பெரிய மார்க்கெட். இந்தியாவும் பெரிய மார்க்கெட், யூஎஸ் வந்து ஒரு பெரிய இது. சில நம்ம இந்த கிரவுண்ட் செக்குன்னு சொல்லுவோம், இந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்லாம் போய் நம்ம அந்த கடை இருக்கான்னு செக் பண்ணணுன்ட்டு, அதெல்லாம் வந்து சைனாவில் பண்ண முடியாது. ஆனால் யூஎஸில் ஓரளவுக்கு பண்ணலாம். ஏன்னா கண்டிப்பாக ஒருத்தருக்கு யூஎஸில் ஒரு ஃப்ரெண்டோ இல்லை ரிலேட்டிவோ இருப்பாங்க. ஏன்னா ஹியூஜ் பாப்புலேஷன் இஸ் தேர் இன் யூஎஸ், ரைட்? ஸோ நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு ரிலேட்டிவ் இருப்பாங்க, நம்ம செக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு கிரவுண்ட் செக், ஒரு கம்ஃபர்ட் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஸ்டாக் வாங்குறோம்னு வச்சுங்களேன், இப்போ நமக்கு நிறைய ஸ்டாக் இருக்குது, நிறைய நிறுவனங்கள் இருக்குது. இப்போ எந்த நிறுவனத்தோட ஸ்டாக்கை வாங்கணும் அப்படின்றது எப்படி தெரிஞ்சுக்கிறது? சரி, ஸ்டாக்கை வாங்கணும்னு நீங்கள் டிசைட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அதுக்கு வந்து நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ணணும் கார்த்திக். ஒரு டிப்பிக்கல் இன்வெஸ்டராக பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த அட்வைஸ் நான் கொடுக்குறது, ஒரு 2 to 3 hours பர் டே என்னால் பர்சனலாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு பட்சத்தில் தான் டைரக்ட் இன்வெஸ்டிங்கை சீரியஸாக பண்ணணும். சீரியஸாக மீன்ஸ் ஏதோ ஒரு சின்ன அமௌண்ட் எடுத்து நான் வந்து எனக்கு ஜாலியாக பண்ணுறேன், அது வேறு சமாச்சாரம். ஒரு சீரியஸ் காசு எடுத்து நல்லா பண்ணணும்னா கண்டிப்பாக 2 to 3 hours பர் டே நடக்கும். ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் பார்க்கணும். இது வந்து ஒரு பார்ட் டைமான ஒரு விஷயம் இல்லையே. ஏன்னா உங்களுக்கு ரைட் ஃப்ரம் ஆனுவல் ரிப்போர்ட்லேருந்து, ரிசல்ட்லேருந்து, ப்ராடக்ட்லேருந்து, ஸ்ட்ராட்டஜிலேருந்து நிறைய விஷயத்த உன்னிப்பாக கவனிக்கணும். ஸோ ஒரு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். ஒரு கம்பெனியில் வி வர் இன்வெஸ்டட், சூப்பர் புலிஷாக இருந்தோம். டக்குன்னு ஓவர் நைட்டில் 6 மணிக்கு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வருது. அந்த ப்ரெஸ் ரிலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம கம்பெனி பாதி கம்பெனி இன்னொருத்தருக்கு விற்கிறோம், அவரோட ப்ரைவேட் கம்பெனியை நம்ம வாங்குகிறோம். ஸோ ஒரு டிரான்சாக்ஷன் விற்கிறோம், அவரோட ப்ரைவேட் கம்பெனியை நம்ம வாங்குகிறோம். அந்த ப்ரைவேட் கம்பெனி வாங்குறதுக்கு கடனை வாங்குகிறோம், ஆனால் அது கடன் இல்லை. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சூரியன் முடியும் போது ஒன்றும் இல்லை, அதுக்கப்புறம் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வருது, நாளைக்கு காலையில் கால், பெரிய கன்ஃபியூஷன். நாங்கள் அதை கடைசியாக விற்றுட்டோம். ஸோ இது வந்து ஒரு டெசிஷன் எடுத்து தான் ஆகணும். ஏன்னா எல்லாமே வந்து ஸ்டாட்டிக் இல்லை. நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் ROCE, இது எல்லாமே கரெக்ட். ஆனால் ஒரு டெய்லி மானிட்டரிங் பண்ணணும், அதோட புரிதல் இருக்கணும். அந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு 10 பேரோட என்ன நடக்குதுன்னு ஒரு புரிதல், அப்போ தான் ரிப்பீட் பண்ண முடியும். ஸோ நம்ம இந்த 2020-24 நிறைய சக்ஸஸ் பார்த்தோம். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணணும், தப்பே இல்லை. ஆனால் நம்ம வாங்கினோம், மேலே போயிடுச்சு, அப்படியெல்லாம் எல்லா வாட்டியும் நடக்காது. லாஸ்ட் 1 year பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கவர்மெண்ட் ரிலேட்டட் கம்பெனிஸு ஆர் அந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டட் கம்பெனி ஆர் கன்சம்ஷன் ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சில ஸ்டாக்லாம் 50% விழுந்திருக்கு. ஸோ இது எதை குறிக்குதுன்னா, அப்படியே எல்லாருமே காசு பண்ணிட்டோம்னா நம்ம ஆக்சுவலி யாருமே வேலை பண்ண தேவை, கரெக்டாக? அதனால தான் டைரக்ட் இன்வெஸ்டிங் இஸ் அ ஹை இன்டென்சிட்டி கேம் சொல்லுவேன். அப்படின்னா உனக்கு பிடிச்சிருக்கணும் ஃபஸ்ட்டு. டெய்லி அட்லீஸ்ட் 2 மணி நேரமாவது நான் படிப்பேன், நான் புரிப்பேன், 2 பேர்கிட்ட பேசுவேன், அதை பற்றி நல்லா தெரிஞ்சுப்பேன். அப்போது அது சஸ்டெயின் பண்ண முடியும். நான் பார்ட் டைமாக இருக்கிறேன்னா ஒரு லிமிட்டடாக பண்ணுறது நல்லது. எதுக்காகனா நிறைய வேரியபிள் மாறிட்டே இருக்கும், நம்ம அதை மெஷர் பண்ணணும், ஒரு புரிதலை வளர்த்துக்கணும். யார் நம்மளுக்கு விற்பா? இன்றைக்கி வந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோட்டர் விற்கிறான், ப்ரைவேட் ஈக்விட்டி விற்கிறான், பெரிய HNI விற்பான். உங்களுக்கு அகெயின்ஸ்டாக நீங்கள் வாங்கின ஷேரை டமால் 40% அடிச்சிருவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஸோ ஒரு சின்ன கம்பெனி எவ்வளோ மேலே எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஸோ போர்ட்ஃபோலியோ சைஸிங்னு ஒன்று இருக்குது. முக்கியமாக ஒரு கம்பெனி அங்கே தான் அவங்கள வச்சுக்கணும், அவங்கள மேலே நம்ம எடுத்துகிட்டு வரக்கூடாது.
நல்ல கம்பெனி கெட்ட கம்பெனி இல்லை, அந்த கம்பெனி சின்ன கம்பெனி, அந்த கம்பெனி ப்ரைஸ் ரொம்ப ஸ்விங் ஆகும். அப்போ போர்ட்ஃபோலியோ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா டிப்பிக்கலி அதை கீழே வச்சுப்போம். மேலே வந்து ஒரு ஸ்டேபிள் கம்பெனி, ஹெச்டிஎஃப்சி பேங்க், டிசிஎஸ், ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ஹைலி லிக்விட் கம்பெனி, ரைட்? ஸோ ஒரு பர்சனலாக யாராவது மேனேஜ் பண்ணணும்னா ரொம்ப நல்ல எஃபர்ட்டும் போடணும், கரெக்டான சைஸிங் பண்ணணும். அதே மாதிரி ஒரு 100 ஸ்டாக் கூட வாங்கக்கூடாது. ஸோ ஒன் ஆஃப் த திங் நான் நிறைய இன்வெஸ்டர்ஸை பார்ப்பேன், எவ்வளோ ஸ்டாக்னா 100 ஸ்டாக்னு சொல்லுவேன். 100 ஸ்டாக் ஒரு ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டரே 30, 40, 50 ஸ்டாக் மேலே நம்ம கண்ணை பார்க்க முடியுதுன்னா 30, 40ன்றது வந்து பெரிய விஷயம். அதுக்கு வந்து நீங்கள் எல்லாத்தையும் கேதர் பண்ணணும். 100, 150லாம் போச்சுன்னா இது எப்படின்னா நம்ம வந்து டக்குன்னு ஒரு கல்லத்து கடலில் போடுற மாதிரி தான். அதுக்கு அவங்க இண்டெக்ஸ் ஃபண்டை வாங்கி 10 வருஷத்தில் நல்லா காசு பண்ணிடலாம். ஸோ பண்ணலாம், பயங்கர இன்டென்சிவாக பண்ணணும், ஆனால் ரிவார்டும் ஜாஸ்தி. ஸோ நல்லா பிடிச்சி பண்ணுற விஷயத்தில் சூப்பர் ரிவார்ட், அன்டவுட்டட்லி. ரிஸ்க்கும் ஜாஸ்தி தான். சரி, ரிஸ்க் என்னன்னா புரியாமல் பண்ணும்போது தான் ரிஸ்க்கு. ரிஸ்க்ன்றது பிளைண்டாக பண்ணோம். நான் சின்ன கேப் ஸ்மால் கேப் வாங்கினா காசு பண்ணிவிடுவேன், நான் 2022 வாங்கினா நான் காசு பண்ணிட்டேன். இதெல்லாம் வந்து ஒரு கான்டெக்ஸ்ட். லாஸ்ட் 1 இயர் யாருமே காசு பண்ணலை அப்படின்னா என்ன, எல்லாருக்குமே என்ன இன்வெஸ்டிங் புரியலையா? மார்க்கெட் சம்டைம்ஸ் கொடுக்கும், சம்டைம்ஸ் கொடுக்காது, சம்டைம்ஸ் எடுத்துக்கும். நம்ம வந்து ஓரளவுக்கு மெஷர்டாக பண்ணும்பொழுது ரிஸ்க்கு கம்மி பண்ணிக்கலாம். ஆனால் வி ஷுட் பி மெஷர்ட் அண்ட் டூ லாட் ஆஃப் ஒர்க். வித்தவுட் டூயிங் ஒர்க் அந்த பார்டர்ட் கன்விக்ஷன் அனுவோம். சப்போஸ் நான் சொல்லி நீ வாங்கியோ இல்லை நீங்கள் சொல்லி நான் வாங்கும்பொழுதுல மேலே போனால் பிரச்சனை இல்லை, ஆனால் கீழே வரும்போது அந்த கான்ஃபிடென்ஸை யார் நம்மளுக்கு திருப்பி கொடுப்பா? அதனால தான் பார்டர்ட் கன்விக்ஷன் ஒரு லெவலுக்கு மட்டும்தான் சஸ்டெயின் பண்ண முடியும். அது நம்மளே படித்து நம்மளே புரிஞ்சு உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டு அவர்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டு கரெக்டாக நம்ம கேதர் பண்ணி நம்ம ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது கான்ஃபிடென்ட்டாக. தட்ஸ் கால் ஸ்ட்ரக்சர்டு ஒப்பீனியன். அப்படின்னா நான் ஃபண்டமெண்டல்ஸை படிச்சிட்டேன், நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், இண்டஸ்ட்ரியில் 4 பேர்கிட்ட பேசிட்டேன், எல்லாத்தையும் நான் கேதர் பண்ணி ஏன் ஒப்பீனியன் எல்லோரும் ஒப்பீனியன் வாங்கி கடைசியாக நான் ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணி அதில் காசு போடும்பொழுது பர்சனல் கன்விக்ஷன் ஜாஸ்தி. அந்த ப்ரைஸ் கீழே போகும்போது கூட இல்லை இந்த கம்பெனி நல்ல கம்பெனி, இந்த கம்பெனி பிஸ்னஸ் பண்ணணும், நான் போய் பார்த்தேன், கஸ்டமர் ஹாப்பி, அப்போ பொறுமையாக இருக்கலாம். எனக்கு ஒன்றுமே தெரியாது, அப்போ ப்ரைஸ் விழுந்தா என்ன தெரியுமாயிடும், ஐயோ ஏதோ ஒரு பிரச்சனை, நேச்சுரல். அப்போ அதை போய் விற்றுருவாங்க. அதுதான் லோ பாயிண்ட்டாக இருக்கும், அங்கே இருந்தால் ஸ்டாக் மேலே போகும். ஸோ ஒரு பர்சனல் இன்வெஸ்டிங் பண்ணும்போது ஒன்று ஹார்ட் ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கணும். இல்லைனா ஐ திங்க் மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் அ ஃபண்டாஸ்டிக் வே. சிம்பிள், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், 30 வருஷம் ட்ராக் ரெக்கார்டு இருக்குது, 80 லட்சம் கோடி மக்கள். ஐ திங்க் அங்கே ஆரம்பித்து இதை பண்ணுறது தப்பு இல்லை, லிமிட்டடாக பண்ணணும், மெஷர்டாக பண்ணணும். கண்டிப்பாக அவங்க பர்சனலாக ஹார்ட் ஒர்க் பண்ணணும். பார்டர்ட் கன்விக்ஷனில் பெரிய காசு போடாதீங்க. அப்போ நீங்கள் சொன்னீங்களா, ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்களா, அதாவது வந்து 5 மணிக்கு இது மாதிரி ஒரு நியூஸ் வருது அப்படின்னு. ஆனால் அது மாதிரி ஒரு நியூஸ் வரப்போகுதுன்றது யாருக்குமே தெரியாது. கரெக்டாக தெரியவும் கூடாது. அது இன்சைடர் ட்ரேடிங். ஸோ பட் இப்போ அடுத்த நாள் காலையில் ரைட், அப்போ வந்து நீங்கள் வந்து as a fund manager இத பார்த்துட்டு உடனே வித்துருவீங்களா? இது பாஸ்ட் ரோல். கரண்ட்லி we don't have a PMS license. பாஸ்ட் ரோல் என்ன பண்ணுவோம்னா we called for a committee meet அன்னைக்கு ஈவினிங். எல்லாருமே ரைட் from the top management எங்க கம்பெனிலையும் எங்க ஃபண்ட் மேனேஜரும் அனலிஸ்ட் எல்லாரையும் கூப்பிட்டு எல்லா கான்வர்சேஷன் முடிச்சு கடைசியா ஓட்டிங் நடந்தது என்ன பண்ணணும்னு. எல்லாருமே யுனானிமஸா நம்ம இதை வித்துருவோம். ஏன்னா சில ப்ரெஸ் ரிலீஸ் வந்து டம்மி ப்ரெஸ் ரிலீஸ், அப்படின்னா சும்மா அது வந்து ஒன்றுமே இல்லை. சிலது வந்து இம்பேக்ட், இது வந்து ஹை இம்பேக்ட். ஏன்னா 3 விஷயங்கள் மாறிடுச்சு. ஸோ நம்ம வாங்கின கம்பெனி நாளைக்கு காலையில் அது கம்பெனி இல்லை, இது வேறு கம்பெனி. கரெக்டாக? ஏன்னா விற்கிறாங்க, வாங்குறாங்க, கடன் வாங்குறாங்க, இது ரைட். ஸோ அந்த கால் பண்ணாங்க. அந்த காலில் நாங்கள் கிளாரிஃபிகேஷன் கேட்டோம். அந்த கிளாரிஃபிகேஷன் சாட்டிஸ்ஃபேக்டரியே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒப்பீனியன் நெகட்டிவ், கிளாரிஃபிகேஷன் வாஸ் நெகட்டிவ், 2 நெகட்டிவ். பாசிட்டிவ் வியூவிலேருந்து இன்ஸ்டியூஷன்ஸ் டு நெகட்டிவ் வியூ, அவ்வளோதான். அங்கே வந்து எமோஷனலுக்கு இதுவே இல்லை. விற்றோம், அன்னைக்கு ஸ்டாக் ப்ரைஸ் விழலை, சர்ப்ரைசிங்லி விழலை. ஸோ நாங்கள் நினச்சோம் ஐயோ நம்ம தான் அர்ஜென்ட் பட்டோன்னு. ஆனால் நினச்சோம் நம்ம வியூ மாறிடுச்சு. நம்ம ரொம்ப ஜட்ஜ் பண்ண தேவையில்லை, நம்மளும் தப்பு பண்ணுவோம், எல்லாருமே தப்பு பண்ணுவோம். தப்பு கம்மியாக பண்ணணும். இதுதான் ஒரு நல்ல இன்வெஸ்டரோட அழகு. என்னென்னா தப்பை கம்மியாக பண்ணணும், தப்புலேருந்து நம்ம கற்றுக்கிட்டு அந்த தப்பை பண்ணக்கூடாது. அப்புறம் ஸ்லோவாக விழ அந்த ஸ்டாக் கிட்டத்தட்ட 50% கரெக்டாச்சு. அதான் சொன்னேன், நம்மளுக்கு புரியல, மேபி அந்த டிரான்சாக்ஷன் காம்ப்ளிகேட்டட், நம்ம வாங்கின பொருள் மாறிடுச்சு, நம்ம கொடுத்துட்டோம், அவ்வளோதான். ஒன் ஆஃப் த கேள்வி என்னன்னா, நீங்களும் ஸ்டாக்கில் லாஸ் பண்ணுவீங்களா? எல்லாருமே பண்ணுவோம். லாஸே பண்ணாதன்னு சொல்கிறவங்க அவங்க ஆக்சுவலி மார்க்கெட்டில் இல்லை. என்ன பண்ணணும்னா கம்மியான லாஸு, தப்பான ட்ரேட் எடுத்தால் வெளியே வந்துவிடணும். தவிர லாஸ் இஸ் அ பார்ட் அண்ட் பார்சல். இவென்ச்சுவலாக நீங்கள் மிஸ்டேக்ஸை கம்மி பண்ண உங்களுக்கு விக்ட்ரி வந்து பாலாஜி ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் கார்த்திக். விஷ் குட் லக். தேங்க்ஸ். பாய்.